பணவீக்கம் எல்லாருக்குமானதுதான். ஆனால் ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது அது பெரும்பாலும் ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பு மக்களை தான் பெரிய அளவில் பாதிக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படின்னா செல்வந்தர்கள் என்ன ஆகுறாங்க? பணவீக்கத்திலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க? பணவீக்கத்தின் போதும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செல்வந்தர்கள் கையாளும் புத்திசாலித்தனமான அந்த வழிகள் என்ன? வணக்கம், இது சக்சஸ் மோட். இலங்கை கடந்த சில மாதங்களாக மிக பெரும் பணவீக்கத்தை எதிர்கொண்டிருக்கிறது எல்லாருமே அறிஞ்சது தான். அதனால் அத்தியாவசியமான பொருட்கள்ல இருந்து எல்லாமே மின்னல் வேகத்தில் விலையேற்றத்தை எதிர்கொண்டிருக்கு. அதுக்கு காரணமாக பெருமளவான அந்நிய கடன்கள் மற்றும் அந்நிய செலாவணியில் ஏற்பட்ட வீழ்ச்சி அப்படின்னு பல்வேறு அடிப்படை காரணங்களை சொல்ல முடியும். அப்படின்றாலும் கூட இந்த பணவீக்கம் வேறு பல காரணங்களாலும் ஏற்படக்கூடியதுதான். சில பொருளாதார ரீதியான தீர்மானங்களினால பெரும் பொருளாதார வல்லரசுகளையே அடிக்கடி தடுமாற வைக்கும் இந்த பணவீக்கம் எப்போ வேணுமென்றாலும் எந்த ஒரு நாட்டையும் பாதிக்கக்கூடியது. அப்படின்றதுனால தான் அதுக்கு முன்கூட்டியே தயாராக இருக்கிறது அவசியமானதாக இருக்குது. குறிப்பாக பணவீக்கம் பற்றிய புரிந்துணர்வும் அதை செல்வந்தர்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற தெளிவும் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் உங்களுடைய பணத்தை அதிலிருந்து பாதுகாக்கவும் முடியும், பணவீக்கத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டவும் முடியும். என்னது, பணவீக்கத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், வெற்றிகரமான செல்வந்தர்கள் அதைத்தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் எப்பேற்பட்ட பணவீக்கத்திலையும் எதிர்நீச்சல் அடித்து அவங்க தொடர்ந்து செல்வந்தர்களாக தங்களை நிலைநிறுத்திட்டே இருக்காங்க. அது அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும், பணவீக்கம் அதிகரித்தாலும் தங்களுடைய பணத்தை எப்படி தொடர்ந்து பாதுகாத்துட்டே வராங்க அப்படின்றதையும் தான் இனி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. அதை தெரிஞ்சு கொள்ள முதல்ல நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தவறாமல் நம்மளுடைய சக்ஸஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை அறிஞ்சு கொள்ளத்துக்கான வாய்ப்பை இப்போவே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோவுக்கு வழங்கவும் தவறாதீங்க. இனி வீடியோவை தொடரலாம். ஒரு நாட்டில் மொத்தமாக 100 ரூபாய் தான் பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்வோம். பதறாதீங்க, நம்மளுடைய கற்பனைக்காக மட்டும்தான். அந்த நாட்டில் விற்கிறதுக்காக இருக்கிற வீடுகளுடைய மொத்த எண்ணிக்கையும் 100 தான். இப்போ ஒரு வீட்டினுடைய பெறுமதி 1 ரூபாயாக இருக்கும். ஏன் அப்படின்னா 100 வீடுகளை வாங்க 100 ரூபாய் தான் பணமும் இருக்குது அப்படின்னும் போது ஒரு வீட்டை 1 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இப்போ அந்த நாட்டுக்குள்ளே மேலதிகமாக இன்னும் 100 ரூபாயை கொண்டு வந்தால் அங்கே மொத்தமாக 200 ரூபாய் பணம் இருக்க போகுது. ஆனால் இருக்கிற வீடுகள் அதே 100 வீடுகள் தான். அதனால் ஒரு வீட்டினுடைய பெறுமதி 2 ரூபாயாக அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே 100 ரூபாய் பணம் இருந்த நாட்டில் 200 ரூபாயா புழக்கத்தில் இருக்கிற பணம் அதிகரிக்கும் போது வீடு வாங்குறதுக்கான டிமாண்டும் அதிகரிக்கும். அதனால் வீட்டினுடைய விலையும் அதிகரிக்கும். இப்படி ஆகும்போது 1 ரூபாய் பணத்துக்கு முதல்ல இருந்த பெறுமதி இப்போ இல்லாமல் போகும். அதுக்கு காரணம் அந்த 1 ரூபாயினால் எந்த ஒரு வீட்டையும் இப்போ வாங்க முடியாது அப்படின்றதுனால தான். இதுதான் பணவீக்கம் அப்படின்னா என்னன்றதுக்கான எளிமையான விளக்கம். அதாவது ஒரு பொருளாதாரத்துக்குள்ள புழக்கத்தில் இருக்கிற பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது அந்த பணம் பெறுமதியை இழக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் 5 வழிகளை பயன்படுத்தி தங்களுடைய பணம் அதனுடைய பெறுமதியை இழந்துடாமல் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாபமும் ஈட்டுறாங்க. வழி 1, உண்மை சொத்துக்களில் முதலீடு. பணவீக்க காலப்பகுதியில் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அபாயமே பணத்தை பணமாகவே சேமித்து வச்சிருக்கிறதுனால அதனுடைய பெறுமதியில் ஏற்படுற இழப்பு தான். அந்த தவிர வெற்றிகரமான செல்வந்தர்கள் செய்கிறதில்ல. அவங்க ரியல் எஸ்டேட் மாதிரியான உண்மை சொத்துக்களில் முதலீடு செய்கிறாங்க. அதன் மூலமாக பணவீக்கத்தினால நாட்டில் பணத்தின் பெறுமதி குறைஞ்சாலும் கூட தாங்க வாங்கி வச்சிருக்கிற ரியல் எஸ்டேட் சொத்துக்களுடைய பெறுமதி பணவீக்கத்துக்கு ஏற்றபடி அதிகரிக்கும் போது அதை அதிக விலைக்கு விற்று தங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் லாபமும் ஈட்டுறாங்க. இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் வங்கியில் சேமிப்பாக இருக்குது. நீங்கள் அதை பணமாகவே வங்கியில் வச்சுருந்தா பணவீக்கத்தினால உங்களுடைய பணம் அதனுடைய பெறுமதியில் ஒரு பகுதியை இழந்துடும். அப்படி செய்யாமல் 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வீட்டை வாங்குறீங்க. இப்போ பணவீக்கத்தின் காரணமாக நாட்டில் எல்லா பொருட்களுக்கும் விலை ஏறுற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கும் விலை ஏறுது. அதனால் உங்களால் அந்த வீட்டை 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நீங்கள் வாங்கின விலையை விட அதிக விலைக்கு. பணவீக்கத்தினால நாட்டில் பணத்தினுடைய பெறுமதியில் குறிப்பிட்ட அளவு இழப்பு ஏற்பட்டாலும் கூட உங்களால் வாங்கின விலையை விட அதிக விலைக்கு அந்த வீட்டை விற்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுடைய முதலும் பாதுகாக்கப்படுது, மேலதிகமாக லாபமும் கிடைக்குது. இந்த டெக்னிக்கை தான் பல செல்வந்தர்களும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கின வீட்டை வாடகைக்கு விடும்போது அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்கும். ஸோ பணவீக்கத்துக்கு எதிராக அவங்களுடைய பணம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். வழி 2, கடன்கள். கடன்கள் பற்றி உங்களுக்கு எதிர்மறையான நிலைப்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் சில சமயங்களில் கடன்கள் உங்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடியவைகள் அப்படின்ற தகவல் உங்களுக்கு இனிப்பானதாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக பணவீக்கத்தின் போது விசுவாசமான நல்ல தொழிலாளியை போல கடன்கள் உங்களுக்காக வேலை செய்யும். பலர் நினைக்கிறது என்னென்னா, பணம் தேவையானவங்க தான் கடன் வாங்குறாங்க அப்படின்னு. அதாவது பணப்பற்றாக்குறை இருக்கிறவங்க தான் எப்போவுமே கடன் வாங்குவாங்க, செல்வந்தர்களுக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, செல்வந்தர்களும் பெருமளவான பணத்தை கடன் வாங்குறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பணப்பற்றாக்குறைக்காக அவங்க கடன் வாங்கலை, கடன் மூலமாக லாபம் ஈட்டுறதுக்காக தான் அதை வாங்குறாங்க அப்படின்றது தான். எஸ், பெரும் செல்வந்தர்கள் சில சமயங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது அந்த முதலீட்டுக்கு தேவையான பொருளாதார பலம் தங்கள்கிட்ட இருந்தாலும் கூட தங்களுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்யாமல் கடன் வாங்கி முதலீடு செய்கிறாங்க. அதப்படி கடன் வாங்கினா வட்டி அப்படின்னு மேலதிகமாக ஒரு செலவு ஏற்படுமே, அவங்கள்ட்ட சொந்தமாக பணம் இருந்தால் ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான பதில் தான் இந்த பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்றது நம்மளுடைய பணம் வங்கியில் சேமிப்பாக இருக்கும்போது அதில் எப்படி செல்வாக்கு செலுத்துமோ அதை போல தான் நாம் வாங்கின கடன்லையும் தாக்கம் செலுத்தும். அதாவது பணவீக்கத்தினால சேமிப்பில் இருக்கிற பணத்தினுடைய உண்மையான பெறுமதி குறைகிற மாதிரியே நாம் வாங்குகிற கடன்களுடைய உண்மையான பெறுமதியும் அதுக்கான வட்டியினுடைய பெறுமதியும் குறைவடையும். அதனால் கடனை திருப்பி செலுத்தும் போது நாம் வாங்கின பணத்துக்கு இருந்த பெறுமதியை விட குறைஞ்ச பெறுமதியை தான் நாம் திருப்பி செலுத்துவோம். இந்த உண்மையை தான் தாங்கள் லாபம் ஈட்டுறதுக்கான ஒரு டெக்னிக்காக செல்வந்தர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பணவீக்கத்தை விட குறைஞ்ச வட்டி வீதத்தில் அவங்களால கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த கடனை வாங்கி அதை முதலீடு செய்வதன் மூலமாக அவங்க லாபம் ஈட்டுறாங்க. அதனால் அவங்க செலுத்த வேண்டிய வட்டி செலவு அதனுடைய பெறுமதியை இழக்குது. இதைத்தான் கிரேக் மெக்பிரைட் அப்படின்ற ஆய்வாளர் சொல்கிறார், உங்களால் பணவீக்கத்தை விட குறைஞ்ச வட்டி விதத்தில் கடன் வாங்க முடிஞ்சால் அந்த கடனுக்கு மேலதிகமாக எந்த செலவும் இல்லை அப்படின்னு. மேலதிகமான செலவில்லாமல் ஒரு கடனை பெறக்கூடியதாக இருக்கும்போதும் பணவீக்கத்தினுடைய தாக்கத்தினால வாங்கின கடனுடைய பெறுமதி குறைவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போதும் நீங்களே சொல்லுங்கள், செல்வந்தர்கள் ஏன் தங்களுடைய சொந்த பணத்தை முதலீட்டுக்காக பயன்படுத்த போகிறாங்க? பணவீக்கத்தை விட குறைஞ்ச வட்டி வீதத்தில் கடன் வாங்குறதன் மூலமாக எப்படி லாபம் ஈட்டலாம் அப்படின்றத பற்றியும் ஃபேஸ்புக் நிறுவனரான மார்க் ஜக்கர்பர்க் இந்த யுக்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வீட்டையே வாங்கினதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் முன்பு வெளியான வங்கிகள் உங்களுக்கு சொல்ல விரும்பாத 5 உண்மைகள் அப்படின்ற வீடியோவில் தெளிவாக கதைச்சிருப்போம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்குறதன் மூலமாக இன்னும் தெளிவான ஐடியாவை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். வழி 3, தங்கத்தில் முதலீடு. தங்கம் தமிழர்களுடைய வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் பின்னி பிணைஞ்சிருக்கு. தமிழர்களுடைய பெரும்பாலான கொண்டாட்டங்கள் எல்லாம் தங்கம் முக்கிய அங்கமாக இருக்குது. செல்வத்தை பாதுகாக்கிற மிக முக்கியமான சொத்தான தங்கத்தை தமிழர்கள் பல நூறு ஆண்டுகளாக தங்களுடைய வாழ்வியலோடு சேர்த்து வச்சிருக்கிறது ஆச்சரியமான ஒன்று மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானதும் கூட. ஏன் அப்படின்னா மிக பெரும் செல்வந்தர்களும் கூட இந்த தங்கத்தை தான் பல சந்தர்ப்பங்களில் பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கான கருவியாக பார்க்குறாங்க. பணவீக்கம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் ஸ்திரமில்லாததாக செல்வந்தர்களுக்கு தோன்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் கூட அவங்க உடனே தங்கத்தில் தான் அதிக அளவில் முதலீடு செய்கிறாங்க. அதுக்கு காரணம் நாகரிகம் தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து தங்கத்தினுடைய பெறுமதி பெரும்பாலும் ஸ்திரமானதாக தான் இருக்கே தவிர குறைஞ்சதில்லை அப்படின்றதுனால தான். பணவீக்க காலப்பகுதியிலையும் பொருளாதார ஸ்திரமில்லாத காலப்பகுதியிலையும் செல்வந்தர்கள் இந்த மாதிரி தங்கத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதனால தான் தங்கத்தினுடைய விலை அந்த காலப்பகுதியில் சடுதியாக அதிகரிக்க காரணமாகவும் இருக்குது. செல்வந்தர்களுடைய அதிக முதலீடுகள் சந்தையில் தங்கத்துக்கு அதிக கேள்வியை ஏற்படுத்துறதுனால அதனுடைய விலையும் அதிகரிக்குது. மாறாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்போது செல்வந்தர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யும் அளவு குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய விலை சற்று குறைவடையுது. அந்த மாதிரி செல்வந்தர்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்போது தங்கத்தில் முதலீடு செய்கிறத தவிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தங்கம் ஒரு டெட் அசெட் அப்படின்றதுனால தான். அதாவது தங்கத்தில் செய்யப்படுற முதலீடுகள் உங்களுடைய பணத்துக்கான பாதுகாப்பை தவிர அது வேறு எந்த வருவாயும் ஏற்படுத்தாது. ஆனால் பங்குகள் மீது செய்யப்படுற முதலீடுகள் மற்றும் ரியல் எஸ்டேட் மீதான முதலீடுகள் டிவிடெண்ட் மற்றும் வாடகை அப்படின்ற வருவாயை ஈட்டுத்தரும். அதனால தான் செல்வந்தர்கள் தங்கத்தை தங்களுடைய பணத்துக்கான பாதுகாப்பு சொத்தாக மட்டும் பார்க்குறாங்க, மாறாக செல்வத்தை பெருக்கிறதுக்கான வழியாக இல்லை. வழி 4, பங்குகளில் முதலீடு. கம்பெனிகளுடைய பங்குகளில் செய்யப்படுற முதலீடுகள் பணவீக்கத்துக்கு எதிரான சிறந்த பாதுகாப்புகளில் ஒன்றாக செல்வந்தர்களால் பார்க்கப்படுது. அதாவது பணவீக்க காலப்பகுதியில் பொருளாதாரத்தில் அதிக பணம் புழக்கத்தில் இருக்கும்போது மக்களுடைய செலவினங்கள் அதிகரிக்கும். அதனால் வணிக நிறுவனங்களுடைய விற்பனைகள் அதிகரித்து நிறுவனங்கள் வளர்ச்சியடையும். அந்த காலப்பகுதியில் நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள் வளர்ச்சியடைய உங்களுடைய பங்குகளினுடைய பெறுமதியும் உயர்வடையும்.
அதன் மூலமாக நீங்கள் முதலீடு செய்த உங்களுடைய பணம் பாதுகாக்கப்படுறதோட உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். வழி 5, கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோக்கள் மீதான முதலீடுகள் மிக பிரபலமாக பெரும்பாலானவர்களால் பேசப்படுது. தனிப்பட்ட முறையில் கிரிப்டோக்கள் மீது எனக்கு அதிக ஆர்வம் இல்லை அப்படின்றாலும் அவற்றில் செய்த முதலீடுகள் மூலமாக பணவீக்கத்திலிருந்து பலர் தங்களுடைய பணத்தை பாதுகாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த பட்டியலில் அதை சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு. உண்மையில் கிரிப்டோக்கள் உருவாக்கத்துக்கு அடிப்படையான பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜி பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அது மிகச்சிறந்த ஒன்று தான். ஆனால் கிரிப்டோ கரன்சிகள் அதனுடைய ஆரம்ப கட்டங்களில் இருக்கிறதுனால அது மிக ஆபத்தான ஒரு முதலீடாகவும் இருக்குது. பங்குகள் மீதான முதலீடுகளோடு ஒப்பிடும்போது கிரிப்டோக்களுடைய ஏற்ற இறக்கங்கள் மிகப்பெரியவையாக இருக்கிறது. மிகப்பெரிய லாபத்தை குறுகிய காலத்தில் அடைகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதே நேரம் ஒரே நாளில் உங்களுடைய மொத்த பணமும் இழக்கப்படக்கூடிய அபாயமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்யும்போது அந்த நிறுவனத்தினுடைய செயல்திறனை பொறுத்து உங்களுடைய பங்குகளுடைய பெறுமதி மாற்றமடையும். ஸோ நிறுவனம் செயற்படும் விதத்தை ஆராய்ஞ்சு எதிர்காலத்தில் உங்களுடைய பங்குகளுடைய பெறுமதி அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத யூகித்து உங்களால் செயற்பட முடியும். ஆனால் கிரிப்டோக்களுடைய பெறுமதி அதனுடைய சப்ளை மற்றும் டிமாண்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால குறுகிய காலப்பகுதியில் அதை யூகிக்கிறது சிரமமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குது. ஆனால் எது எப்படியோ கிரிப்டோக்களில் முதலீடு செய்த பலர் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டிருக்காங்க அப்படின்றதும் பணவீக்கத்துக்கு எதிராக தங்களுடைய பணத்தை பெருக்கியிருக்காங்க அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மை. ஸோ இந்த 5 வழிகளும் தான் பணவீக்கத்தின் போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றும் தங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்காக செல்வந்தர்கள் கையாளும் வழிகள். இதில் எது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கோ அதை நீங்களும் பயன்படுத்தி பயனடையலாம். ஆனால் நீங்கள் எப்போவும் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தேர்வு செய்கிறது எந்த ஒரு முதலீட்டு வழியாக இருந்தாலும் அதை பற்றி பூரணமாக ஆய்வு செஞ்சு அதில் போதுமான புரிதல் உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களுடைய சுய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முதலீடுகளை மேற்கொள்ளணுமே தவிர இன்னொருத்தர் சொல்கிறார் அப்படின்றதுக்காக இல்லை. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் வழங்குகிற ஒரு லைக் யூடியூப் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் பரிந்துரைக்க வாய்ப்பு ஏற்படுத்தும். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த தகவல்கள் மூலம் பயனடைய வாய்ப்பளிங்க. அதோட இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா இப்போவே நம்மளுடைய சக்ஸஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய லைஃப்லையும் சக்ஸஸ் மோட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள். மற்றும் பெல் ஐக்கன் அழுத்தி நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தவறாமல் பெற்றுக்கொள்ளுங்கள்.